நம்ம தமிழ் சினிமாவ பொறுத்தவரைக்கும், ஒரு திரைப்படத்த உண்மையான நிஜ வாழ்க்கையில நடந்திருக்கக்கூடிய கதைகள மையப்படுத்தி எடுக்கும்போது, அது ஈஸியா மக்கள் மத்தியில போய் சேர்ந்துரும். அண்ட் எமோஷனலா அவங்க வந்து கனெக்ட் ஆகிருவாங்க, அந்த ஒரு திரைப்படத்துல. அதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அமரன் திரைப்படம். அந்த திரைப்படம் வந்துட்டு மேஜர் முகுந்தனோட வாழ்க்கை வரலாற மையப்படுத்தி எடுத்திருந்திருப்பாங்க. அண்ட் அது வந்து எமோஷனலா மக்கள் மத்தியில கனெக்ட் ஆகி சூப்பர் ஹிட் அடிச்சிருச்சு. அண்ட் அதே மாதிரி தான் இப்போ சிவகார்த்திகேயன் நடிக்கக்கூடிய அவரோட 25வது திரைப்படமான பராசக்தி திரைப்படம் பத்தின ஒரு அப்டேட்டும் வந்து வெளிய ஆகியிருக்கு. ஸோ இது வந்து அதிகாரப்பூர்வ அப்டேட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. பட் தகவல் வந்து வெளியாகியிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு திரைப்படத்தோட கதையுமே உண்மையான ஒரு சம்பவத்த குறிச்சு எடுக்கிற ஒரு கதை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ராஜேந்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்துட்டு காலேஜ்ல படிச்சிருந்திருக்காரு. அவரோட உண்மையான வாழ்க்கை வரலாற தழுவி தான் இந்த ஒரு திரைப்படம் வந்துட்டு எடுக்கப்படுதாம். ஸோ அவர் வந்து ஒரு போராட்டம் பண்ணியிருக்காரு. அதுக்காக அவரோட வாழ்க்கைய அர்ப்பணிச்சிருக்காரு. அப்படின்ற மாதிரி தான் இந்த கதைக்களம் வந்துட்டு இருக்க போகுது. இருந்தும் வந்துட்டு எப்படி அமரன் திரைப்படத்தில நம்ம சிவகார்த்திகேயன் லாஸ்ட்ல வந்து சத்து போவாரோ, அதே மாதிரி தான் இந்த பராசக்தி திரைப்படத்திலயும் சிவகார்த்திகேயன் வந்துட்டு லாஸ்ட்ல இறந்துருவாரு அப்படின்ற மாதிரி தான் கொண்டுட்டு போயிருக்காங்க. ஏன்னா, அப்படி எடுக்கும்போது மக்கள் மத்தியில வந்துட்டு எமோஷனலா கனெக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றதால கதைக்களம் அப்படி போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி கதைக்களத்தில இந்த திரைப்படம் வந்துட்டு உருவாகுதுன்னு. ஸோ அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்துட்டு நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். இருந்துமே இது வந்து உண்மையான ஒரு வாழ்க்கை வரலாற வச்சு எடுக்கப்பட்ட படம் அப்படின்றது வந்துட்டு கன்ஃபார்மா வெளியிட்டிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் திரைப்படம் எப்படி இருக்க போகுதுன்னு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத